ஒரு நாள் சிற்பி ஒருவன் கடந்து போய்கொண்டே இருந்தான். அவன் போகிற வழியிலே ஒரு பாறையை அவன் பார்த்தான். அந்த பாறை பாசி பிடித்து அழுக்கு நிறைந்ததாக இருந்தது. அவன் அந்த பாறையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்று வீட்டில உட்கார்ந்த அந்த பாறையை தன்னுடைய உளியினால் அடிக்க ஆரம்பித்தான். அந்த பாறையை அடித்து அதை அழகான ஒரு சிற்பமாய் அவன் மாற்றிக்கொண்டே இருந்தான். அந்த பாறைக்கு தெரியாது தன்னை அவன் ஒரு சிற்பமாய் அழகான ஒரு சிலையாய் வடிக்கிறான் என்று பாறைக்கு தெரியாது. ஆனால் அந்த பாறை நினைத்தது, இந்த சிற்பிக்கு என்ன ஆகிவிட்டது, எப்போதும் என்னை அடித்துக் கொண்டிருக்கிறானே, அவருடைய கையில் இருக்கிற சுற்றியல் என்னை அடித்துக் கொண்டிருக்கிறதே என்று அது மிகவும் வருத்தப்பட்டது. ஆனால் நாட்கள் கடந்த பிற்பாடு அந்த பாறையானது அழகான ஒரு உருவம் படைத்த ஒரு சிலையாய் அது மாறுகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த பாறை முடிவு இல்லை, எனக்கு இதுதானா வாழ்க்கை அப்படி என்று நினைத்த நேரத்துல அதுக்கு ஒரு முடிவு உண்டது வந்தது. அந்த முடிவானது ஒரு அழகான ஒரு சிலையாய் அது மாற்றப்பட்டது. இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்படலாம், நெருக்கப்படலாம், வேதனைப்படலாம், தொடர்ந்து இது என்னுடைய வாழ்க்கையில பங்கு என்று நீங்கள் நினைத்து வேதனையோடு கூட இருக்கலாம். இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களை வடிவமைக்கிற சிற்பி பரலோக தேவன். அவருக்கு தெரியும் நீங்கள் எப்பொழுது பிரகாசமாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவீர்களோ அப்பொழுது உங்க வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.